Good morning, children. Welcome back to ICAN Physics. Now in this class, we are going to see the magnetic field along the axis of the circular coil carrying current. Let's enjoy the class. Let us consider a circular coil of a radius A. Let I be the current flowing through the circular coil. So, from the geometrical center at a point P. So, then it is taken as axial line. Let us consider a small element AB of length dl. So, when the current flows from B to A, so that is in this direction, it produces the magnetic field at the point P. Okay. So, O to P, distance is taken as x. Now, from the midpoint to the point P is taken as R. Okay. So, according to Biot and Chavart's law. According to Biot and Chavart's law. So, what is Biot and Chavart's law? dB equal to mu naught by 4 pi I dl sin theta by R square. So, when theta equal to 90, then sin 90 equal to 1. So, 1 into something. So, dB equal to mu naught by 4 pi I dl by R square. Now, it's taken as equation number 1. இப்போ நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா இந்த ஏபிக்கு ஜஸ்ட் ஆப்போசிட்டா ஒரு எலமெண்ட்டை கன்சிடர் பண்ணீங்கன்னா இதுதான் வந்து என்ன அப்படின்னா ஏ டேஷ் பி டேஷ் அப்படிங்கிற ஸ்மால் எலமெண்ட். சப்போஸ் இந்த கரண்டோட டைரக்ஷன் பாருங்க இப்படி போகுது. அப்ப கீழே போகும்போது எப்படிமா போகுது அப்படின்னா ஏ டேஷ் டு பி டேஷ் போகுது. இப்படியே போய் மேலே போகும்போது எங்கேயா போகுது அப்படின்னா பி டு போ. அப்ப இதனால வந்த மேக்னெட்டிக் ஃபீல்டு இந்த இடத்துல எப்படி இருக்கும். ஆனா ரெண்டு டைரக்ஷன் எப்படியா இருக்கு, ஆப்போசிட் டைரக்ஷனா இருக்கு. So opposite direction இருக்கிறனால at the point P, the magnetic field is results into two components. One is acting along the axis, another one is acting perpendicular. The magnetic field which is acting along the axis, then it will be dB sin alpha, where it makes an angle alpha. So that it will be ordered. Okay. ஸோ இதுக்கு பெர்பெண்டிகுலரா ஒரு காம்பனன்ட் பார்த்தீங்கன்னா இதுதான் வந்து என்னையா அப்படின்னா டிபி காஸ் ஆல்பா. அப்ப இதுக்கு பெர்பெண்டிகுலர்னா என்னையா அப்படின்னா இதுதான் டிபி காஸ் ஆல்பா. அப்ப இந்த பாயிண்ட்டுக்கு நார்மல் அப்படின்னா இதுதான். ஸோ வேர் இட் மேக்ஸ் அன் ஆங்கிள் ஆல்பா. ஸோ இந்த டிபி காஸ் ஆல்பா எப்படியா இருக்கும் அப்படின்னா ஈக்குவல் அண்ட் ஆப்போசிட்டா இருக்கும். ஸோ அது என்ன பண்ணிருச்சு அப்படின்னா கேன்சல் பண்ணி 0 ஆயிடுச்சு. ரைட், ஓகே. அப்ப வாட் அபவுட் த டோட்டல் மேக்னெட்டிக் ஃபீல்டு அப்படின்னா டிபி சைன் ஆல்பா பிளஸ் திஸ் காம்பனன்ட். இந்த காம்பனன்ட் நமக்கு என்ன ஆயிடுச்சு 0 ஆயிடுச்சு, அதனால விட்டுறலாம். இப்ப இந்த டிபி அப்படிங்கிறது நமக்கு எப்ப பி ஆகும், இன்டகிரேட் பண்ணா. நவ் இட்ஸ் டேக்கன் அஸ் ஈக்குவேஷன் நம்பர் 2. அப்ப டிபி அப்படிங்கிற எங்க இருக்கு அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன்ல இருக்கு. ரைட், ஓகே. நெக்ஸ்ட் என்ன இருக்கீங்க அப்படின்னா சைன் ஆல்பா. அப்ப சைன் காம்பனன்ட் அப்படிங்கிறது என்னையா அப்படின்னா ஆப்போசிட் சைட் பை ஹைபாட்டனஸ். அப்ப இங்க தீட்டா இருக்கிறதுல இங்க நமக்கு என்னையா இருக்கு அப்படின்னா ஆல்பா. சோ சைன் ஆல்பா ஈக்குவல் டு இந்த ஆல்பாவுக்கு ஆப்போசிட் சைடு ஏ, இதுக்கு ஹைபாட்டனஸ் ஆர். சோ ஏ பை ஆர். இப்ப எனக்கு என்ன கிடைச்சிருச்சு, சைன் ஆல்பாங்கிற வேல்யூ கிடைச்சிருச்சு. நவ் இட் கேன் பி டேக்கன் அஸ் ஈக்குவேஷன் நம்பர் 3. நவ் சப்ஸ்டிடியூட் 1 and 3 in 2. அப்ப என்ன ஆகும் அப்படின்னா b equal to integral db யோட வேல்யூ என்னையா அப்படின்னா mu naught by 4 pi I dl by r square into sin alpha ஓட வேல்யூ என்னையா அப்படின்னா a by r. so a by r. இப்ப இதை எப்படி மாத்தலாம், mu naught by 4 pi I into a by r square into r cube. அப்ப நம்மளால யாரைத்தான் இன்டகிரேட் பண்ண முடியும், dl தான் இன்டகிரேட் பண்ண முடியும். சோ இன்டகிரல் dl. ஓகே. சோ mu naught by 4 pi I a by r cube.
dl இன்டகிரேட் பண்ணா l. அப்ப l என்னையா லென்த். அந்த லென்த் தான் இப்ப என்ன பண்ணிருக்கேன், சுத்தி வச்சிருக்கேன். அப்ப சுத்தி வச்சா என்ன ஆயிடுச்சு, சர்க்கம்ஃபரன்ஸ் ஆஃப் த சர்க்கிளா மாறிடுச்சு. அப்ப சர்க்கம்ஃபரன்ஸ் ஆஃப் த சர்க்கிளுக்கு ஃபார்முலா என்னமா அப்படின்னா 2 pi r. r is the radius. Here the radius is taken as a. So the formula becomes 2 pi a. So the length of the current element அப்படின்னா என்ன ஆயிரும் 2 pi a. So mu naught by 4 pi ia by r cube into 2 pi a. இப்ப 1 2 is 2. 2 2s are 4. Pi pi. இப்ப a into a square. So mu naught ia square divided by 2 into r cube. இது எத்தனை டேர்னுக்கு, ஒரு டேர்னுக்கு. அப்ப n டேர்ன்ஸ் இருந்தா என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா n-ஆல மல்டிப்ளை பண்ணிக்கலாம். அப்ப n-ஆல மல்டிப்ளை பண்ணா என்ன ஆகும், mu naught ni a square divided by 2 into r cube. So it's a first form of the equation. இதை கொஞ்சம் உல்டா பண்ணலாம். எப்படியா உல்டா பண்ணலாம் அப்படின்னா, இந்த ட்ரையாங்கிளை மட்டும் தனியா துண்டா தூக்கிக்கும். தூக்குனா என்ன ஆகும் அப்படின்னா இப்படி வந்துடும். ஓகே, இது r, இது x, இது என்னையா a. அப்ப இது என்னாச்சு, இட் மேக்ஸ் a ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள். சோ பிதாகரஸ் தியரத்தை யூஸ் பண்ணு. என்னையா அப்படின்னா r squared equal to or hypotenuse squared equal to sum of square of other two sides. Right, okay. அப்ப to take the square எடுக்கணும்னா இங்க என்ன போட்டுக்கலாம், ஸ்கொயர் ரூட் போட்டுக்கலாம். அப்ப a squared plus x squared. இந்த ஸ்கொயர் ரூட்டை எடுக்கணும்னா பவர்ல என்னையா போட்டுக்கலாம் அப்படின்னா half. So a squared plus x squared power half. பட் ஆக்சுவலா எனக்கு என்ன வேணும், r cube வேணும். So cube on both side. அப்ப ரெண்டு சைடு என்ன பண்ணிக்கலாம், கியூப் பண்ணிக்கலாம். அப்ப a squared plus x squared power 1/2. இங்க கியூப் பண்ணா இங்க என்ன பண்ணிக்கலாம், 3-ஆல மல்டிப்ளை பண்ணா 1 into 3 3. So 3/2. அப்ப இந்த r cube எடுத்துட்டு நம்ம அந்த வேல்யூ போட்டுக்கலாம். போட்டா என்ன ஆச்சு அப்படின்னா b equal to mu naught nia squared divided by 2 into r cube. r cube ஓட வேல்யூ என்னையா அப்படின்னா a squared plus x squared power 3/2. சோ இதை வச்சு நமக்கு என்ன பண்ணிருக்கான், நீட்ல ஒரு கொஸ்டின் கேட்டிருக்காங்க. ரைட், இதையே கொஞ்சம் உல்டா பண்ணா அட் சென்டர் ஆஃப் த காயில், அட் த சென்டர் ஆஃப் த காயில் எக்ஸோட வேல்யூ என்ன ஆயிரும் 0. அப்ப 0 ஸ்கொயர்டு 0, 0 பிளஸ் a ஸ்கொயர்டு a ஸ்கொயர்டு. அப்ப என்னாச்சு எனக்கு mu naught ni a ஸ்கொயர் டிவைடட் பை 2 into a ஸ்கொயர் பவர் 3/2. இப்ப இந்த 2 இந்த 2 என்ன ஆயிரும், கேன்சல் ஆயிரும். அப்ப பேலன்ஸ் என்னையா mu naught ni a ஸ்கொயர் டிவைடட் பை 2 into a கியூப். இப்ப a ஸ்கொயருக்கும் a கியூபுக்கும் கேன்சல் பண்ணா என்னாச்சு நமக்கு mu naught ni by 2a is the magnetic field at the center of the circular coil carrying current. Okay, do you get it now? Any doubts? No doubts.